அன்றுன்றதான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். நமக்கு இவ்வளவு கஷ்டம் கொடுக்குதே இப்படி போதேன்னா அது நம்ம செய்த கர்மா. கடைசியில ராமானுஜருடைய உபதேசம் பார்க்க போறோம். நம்முடைய தேக யாத்திரை என்பது நம்முடைய கர்மாதீனம், ஆத்ம யாத்திரை என்பது ஈஸ்வராதீனம். அப்படி நினைச்சுட்டு இருக்கணும். அதுதான் மிக உயர்ந்ததான குறிக்கோளா நமக்கு வாழ்நாள் இருக்கணும். அதனால என்ன கேட்கிறார், பெருசா பரமபதத்தையும் கொடுக்குற பெருமாள்கிட்ட போய் கண்ணு கொடுன்னு எப்படி சுவாமி கேட்கறது அப்படின்னு பார்த்து பிடி ஒழித்து அமரர் பெருவிசும்பு அருளும் பேரருளாளர் ஆகையாலே அடியேன் கேட்டபடியே வைகுண்டே தூ பரேலோகே நித்யத்வேன வியவஸ்திதம் பஸ்யந்தி சதா தேவம் நைத்ர ஞானேன சாமராக சொல்லிட்டார். வைகுந்த லோகத்துல நித்தியமா பகவானை சேவிக்க பிரார்த்தித்தேன், பெருமாள் கொடுத்துட்டார் அப்படின்னு உடைச்சிட்டார். வைகுண்டமான மேலான உலகில் எப்போதும் எழுந்தருளி இருக்கும் தேவனை கண்களாலும் அறிவாலும் கண்டு அனுபவிக்கிறார்கள் அமரர்கள் என்றும் சொல்லப்படுகிற ஸ்ரீ வைகுண்டநாதனை சதா தரிசனம் பண்ணுகிற அப்ராகிருத திவ்ய சக்ஷுஷை பிராசாதி தருளினார். பிரார்த்தித்தேன்னு சொல்லல, பெருமாள் கொடுத்துட்டாருன்னு இப்பதான் உடைக்கிறார். ஸ்தவம் பாடுறதுக்கு முன்னாடி சொல்லல, ஸ்தவத்தை பாடி ஆச்சாரியனுக்கு சமர்ப்பிச்சு என்ன பிரார்த்திச்சேன்னு கேட்டா என்ன சொன்னார், பெருமாள் எனக்கு உயர்ந்த பரமபதத்தை பிரசாதி தருளினார், கொடுத்தார். என்ன உடையவரும் உடையவர் ஒத்துக்கல ராமானுஜன். அங்கே நன்று அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், இது என்ன நியாயமா இருக்கா, நான் சொன்னதை செய்யாம நீ என்ன செய்தேன், அங்கேற போவோம். அங்குன்னா எங்க, காஞ்சிபுரம் ஏற. வரதராஜ பெருமாளை ஸ்ரீரங்கத்துல இருந்து பாடுறது என்ன, அங்கே போனலாம் அப்படின்னு நேரம் அங்கேற போவோம் வாரும் என்று ஆழ்வானை கையை பிடித்து கொண்டு, கையை பிடிச்சு இவர் கூட்டு போறார். ஆச்சாரியன் கையை பிடிச்சி சிஷ்யனை பத்திரமா கூட்டு போறார் போறத்தாழ்வான. பெருமாள் கோயிலேற எழுந்தருள ஆழ்வானும் தாம் அருளி செய்த வரதராஜ ஸ்தவத்தை வரதராஜர் சந்நிதியில் விண்ணப்பம் செய்து தலை கட்டுகிற போது, இவர் எழுதின அந்த 102 ஸ்லோகத்தை போய் உண்மையில வரதராஜன் முன்னாடி நிற்கிறார். ஆனா இவரால் பார்க்க முடியாது. பார்க்க முடியாமல் ஆனால் இடத்துல நிக்க வச்சுட்டார். உயர்ந்ததான வரதராஜ ஸ்தவத்தை கட்சிக்கு வாய்த்தான் மண்டபத்துல பெருந்தேவி தாயார் சமேதராக பேரொருளாளன் நிற்கிறார். அப்ப நிற்கும் போது அனைவரும் சபையில பார்த்து கொண்டிருக்கும் போது உயர்ந்ததான இந்த வரதராஜ ஸ்தவத்தை அந்த பெருமாள் முன்னாடி சமர்ப்பிக்கிறார். சமர்ப்பித்துக் கொண்டிருக்கும் போது காரியாந்தரத்தில் உடையவர் தாமதிக்க, கடைசியில வந்த ஸ்லோகம் முடிகிற நேரத்துக்கு யாரோ வந்தா 2 பேர் அனுப்பிச்சு வச்சாரோ காஞ்சி தேவ பெருமாளே. 2 பேர் வந்து அந்த இடத்துல உடையவரை சேவிக்க, உடையவர் நிற்க முடியுமா, சரி சரி எங்க இருக்கீங்க அப்படின்னு பேசுறதுக்குள்ள இங்க வேற காரியம் நடந்து முடிஞ்சு போச்சு. கொஞ்ச நேரம் வேற காரியத்துல ஈடுபட்டார் உடையவர். அதற்குள்ள கூறத்தாழ்வான் மனசுல எதுவும் நினைக்கல, அவருக்கு கண் தெரியாது. ஆழ்வான நினைக்கிறார், காஞ்சி தேவ பெருமாள் மனசுல நினைச்சு தியானிச்சு பாடிண்டே வரார். கடைசியில பெருமாள் கேட்பார் இல்லையா, ஒரு உயர்ந்த ஸ்லோகம் பாடினே உமக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். கேட்கும் போது இவர் கண்ணு கேட்கணும், அதுக்கு கூட்டு வந்திருக்கார். கண்ணை கேட்க போறாரான்னு பார்த்தா கண்ணை கேட்கல. எனக்கு இப்படி கஷ்டத்தை எல்லாரும் திட்டுறது, அந்த உலகத்துல எல்லாரும் சபிக்கிறது யாருன்னா நாலூரான்னு ஒருத்தன். அவன் தானே முதல்ல சொன்னான், எங்க கிட்ட எல்லாம் துரத்தி வித்வான்கள் எல்லாம் போய் கையெழுத்து போடு, சிவாத்து பரஸ்பரம் நாஸ்தின்னு கையெழுத்து போட சொல்றியே, ராமானுஜரும் கூறத்தாழ்வானும் கையெழுத்து போட்டா போதும், எங்களை ஏன் கேட்கிறேன்னு காட்டி கொடுத்தவன் தானே. அப்ப நாலூரானுக்கும் மோட்சம் தர வேணும்னு கேட்கிறார். தன்னை விட்டுட்ட எனக்கு மோட்சம் கொடுத்துட்டீர், அந்த நாலூரானுக்கும் மோட்சம் தர வேண்டும்னு பிரார்த்திக்கிறார்னா இதெல்லாம் எங்க போய் சொல்றது. எப்படி ஒரு குணம் இருந்திருந்தால், தனக்கு தீங்கு நினைத்தவன், இந்த சம்பிரதாயத்துக்கே தீங்கு நினைத்தவன், ஆனா அவனுக்கும் மோட்சம் தர வேண்டும் என்று அவனும் ஏன் அவனும் இவருக்கு சிஷ்யன் ஆயிட்டான். பிள்ளை ஆழ்வான்னு பின்னாடி இன்னொரு சிஷ்யன் இவருக்கு. இவர்களெல்லாம் சிஷ்யர்களா இருக்கிறதுனால தன்னை அண்டி வந்தவர்களை விடுவலாமா? ராமர் தன்னை அண்டி வந்தவன் யாராக இருந்தாலும் ரட்சிச்சிருக்கிறாரே, அதுபோல அவனும் நாலூரானும் மோட்சத்தை பெற வேணும்னு பிரார்த்திக்க தந்தோம்னு சொல்ல, ராமானுஷர் என்ன கேட்டீர்னு சொல்ல, இதை கேட்டேன் என்ன, நீ ரொம்ப சுதந்திரராயிட்டீர். ஆச்சாரியன் சொன்ன வார்த்தையை கேட்காம சுதந்திரமா நீர் கேட்கிறீர், அவரும் சுதந்திரர் நீரும் சுதந்திரர். நீர் ஒரு சுதந்திரர் கேட்டீர் எனக்கு இது வேணும்னு, அவர் ஒரு சுதந்திரர் அவர் கொடுத்துட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? நடுவுல நான் எதுக்கு? நடுவுல நான் இல்ல இருக்கிறேன், நான் சொன்னதை நீரும் செய்யல. அவர் கொடுக்கும் போது என்ன பார்த்து இதை கொடுக்கலாமான்னு கேட்கணுமா இல்லையா? குரு ஆச்சாரியன் நடுவுல நிற்கும் போது நீ கேட்கறது நான் சொன்னதுதான் நீர் கேட்டுக்கணும், நீர் கேட்கல. சரி, அவராவது கொடுக்கும்போது என்ன பண்ண, உடையவரே இவர் கேட்கிறார் அதை கொடுக்கணுமான்னு என்ன கேட்கணுமா இல்லையா? மற்ற விஷயத்துக்கெல்லாம் புருஷகாரம் நடுவுல ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டு போகணும்னு பேசுற பெருமாள் என்னவோ போங்க அப்படின்னு ராமானுஜரை முசித்து கொண்டாராம். அவருக்கே வருத்தமாய் போச்சு. அப்போ பெருமாள் பார்த்து சொல்ற, ராமானுஜரே கோபம் எதற்கு? ஆழ்வானுக்கு கண்களை கொடுப்போம், அந்த திருக்கண்களாலே எம்மையும் உம்மையும் மற்றும் காணுவார். என்னையும் உங்களையும் மாத்திரம் பெருமாளை சேவிக்கலாம், ஆச்சாரியனான ராமானுஜரை சேவிக்கிற மட்டும் திவ்ய திருமேனி திருக்கண்களை அவருக்கு பிரசாதிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி இதுவாவது கிடைச்சதே அப்படின்னு ராமானுஜர் போகிறார். அற்புதமான விஷயம் இது.
இன்னொரு விளக்கம் இருக்கு, என்னன்னு சொல்றேன். சரி, விண்ணப்பம் செய்து தலை கட்டுகிற போது காரியாந்தரத்தில் உடையவர் தாமதி